السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال ما منعك ألا تسجد إذا أمرتك قال أنا خير منه خلقتني من نار وخلقته من طين. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் சங்கையான இந்த ரமதான் மாதத்தினுடைய 7ஆம் நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலிருந்து 8.25 ஜுஸூகள் ஓதி நிறைவு செய்யப்பட்டு விட்டன. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சங்கையான இந்த ரமதானில் இதுவரை நாம் செய்த எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மீதம் இருக்கக்கூடிய நாட்களையும் நல்ல முறையிலே பயன்படுத்தி எல்லா அமல்களையும் நிறைவாக செய்து அல்லாஹுடைய பரிபூர்ணமான பொருத்தத்தை பெற்ற மேன்மக்களில் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல ரஹ்மான் சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். அங்கிருந்த எல்லா மலக்குகளும் எல்லோரும் சஜிதா செய்தார்கள், இப்லீஸை தவிர. லம் யகும் மினஸ் சாஜிதீன், அவன் மட்டும் சஜிதா செய்யவில்லை. அல்லாஹ் அவனை பார்த்து கேட்டான், மா மனஅக அல்லா தஸ்ஜுத இத அமர்துக், நான் சஜிதா செய்யுமாறு உன்னை ஏவிய நேரத்தில் சஜிதா செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்ட பொழுது அவன் சொன்னான், கால அன கைரும் மின், நான் ஏன் ஆதமுக்கு சஜிதா செய்யவில்லை என்று சொன்னான், நான் அந்த ஆதமை விட சிறந்தவன் என்று சொன்னான். அதற்கு காரணமும் அவனே சொன்னான், ஹலக்தனி மின் நார், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், வஹலக்தஹு மின் தீன், அவரை மண்ணிலிருந்து களிமண்ணிலிருந்து படைத்தாய் என்று சொன்னான். யார் கட்டளையிட்டது என்பதை அவன் பார்க்கவில்லை. அவன் தன்னுடைய அறிவை கொண்டு யோசித்தான். மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த அந்த இப்லீஸ் மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் அவனுக்கு தந்திருந்தான். ஆனால் எப்பொழுது தன்னுடைய அறிவை முற்படுத்தி அல்லாஹ்விடத்திலே அவன் தர்க்கம் செய்தானோ, அல்லாஹ் சொன்னான், ஃபஹ்பித் மின்ஹா, இந்த உயர்ந்த அந்தஸ்திலிருந்து நீ இறங்கிவிடு, நீ இழிவானவனாக ஆகிவிட்டாய் என்று சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனை லஅனத் செய்து சபித்து அல்லாஹ் அனுப்பிவிட்டான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபினுடைய இந்த வசனத்திலே சொல்கிறான். இந்த வசனத்திலே நிறைய படிப்பினை நமக்கு இருக்கிறது. ஒன்று, ஒரே ஒரு அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்தான் அவன், மிகப்பெரிய நஷ்டவாளியாக சாபத்திற்குள்ளானவனாக ஆகிவிட்டான். ஒரு சிறு குழந்தை கூட குர்ஆனை ஓத துவங்கும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட, அல்லாஹுடைய அருளை விட்டும் தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவனுக்கு பத்வா செய்கிறது. அவன் எத்தனை கட்டளைகளுக்கு மாறு செய்தான்? ஒரே ஒரு கட்டளைக்குத்தான் மாறு செய்தான். ஆனால் நாம் இன்றைக்கு எத்தனை கட்டளைகளுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய உம்மத்தாக மட்டும் நாம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நாம் நம்மால் முடிந்தவரை நம்முடைய அறிவை முற்படுத்தாமல் அல்லாஹுடைய கட்டளைக்கு நாம் முன்னால் மதிப்பு கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே செல்லும். அடுத்து அவன் சொன்னான், மண்ணிலிருந்து படைக்கப்பட்டதால் மனிதன் தாழ்ந்தவன் என்பதை போன்று அவன் வாதத்தை முன்வைத்தான். அல்லாஹ் ஏன் மனிதனை மண்ணிலிருந்து படைத்தான் என்று சொன்னால், அந்த மனிதன் தான் படைப்புகளிலே சிறந்த படைப்பு. அவனிடத்திலே சிறந்த பண்புகள் வர வேண்டும் என்பதற்காக. மண் என்பது அற்புதமான ஒரு படைப்பு. அதிலே அல்லாஹ் பல நற்பண்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த பண்பு மனிதனிடத்திலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனை அல்லாஹு தஆலா அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், படைப்புகளிலே மிக சிறந்த படைப்பை படைப்பதற்கு அல்லாஹ் மண்ணை தேர்ந்தெடுத்தான். முதலாவது, மண்ணினுடைய சிறப்பான தன்மை அதிலிடத்திலே இருக்கக்கூடிய பணிவு. மண்ணை எவ்வளோ உயர நீங்கள் தூக்கி வீசினாலும் அது மீண்டும் கீழே தான் வந்து விழும். அது அப்படியே உயர சென்று கொண்டே இருக்காது. நெருப்பு நேர் மாற்றம். நீங்கள் கீழ் நோக்கி பிடித்தாலும் மேல் நோக்கி தான் அது எரியும். அல்லாஹ் மனிதனிடத்திலே பணிவு வர வேண்டும். அவன் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய அப்தியத்தை, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும்.
அதுதான் மனிதனுக்கு உயர்வு. அந்த பண்பு வர வேண்டும் என்பதற்காக மண்ணிலிருந்து அல்லாஹ் மனிதனை படைத்தான். எந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய அப்தியத்தை, அடிமைத்தனத்தை அவன் வெளிப்படுத்துவானோ அவ்வளவு அவனுக்கு உயர்வு கிடைக்கும். ஒரு லப்பர் பந்தை எவ்வளோ வேகமாக கீழே அடிப்பீங்களோ அந்த அளவுக்கு அது உயரப்போகும். அதே போல் மனிதன் எவ்வளவு தன்னை தாழ்த்தி கொள்வானோ, தாழ்வு மனப்பான்மை வேறு, அதை இஸ்லாம் வரவேற்கவில்லை. என்னால் ஒன்றுமே முடியாது, எனக்கு எதுவுமே தெரியாது இப்படி சொல்கிறது, இதுக்கு பேர் பணிவு அல்ல. பணிவு என்பது வேறு, தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு. தாழ்வு மனப்பான்மை இஸ்லாம் ஒருபோதும் வரவேற்கவில்லை. எல்லா திறமைகளும் இருந்தும் இது எல்லாம் என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்தது, என்னுடைய திறமையால் நான் பெற்றதல்ல என்ற அந்த உணர்வு இருக்கிறது. இதற்கு பேர் பணிவு. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டானே, எதுக்கு கால் வீங்க வீங்க நின்று தொழுணுமா? இபாதத் செய்ய வேண்டியதுதான், அதுக்குன்னு காலெல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கா? ஏன் இவ்வளவு நீங்கள் இபாதத் செய்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பதில் சொன்னார்கள்? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் என்னுடைய ரப்புக்கு நன்றி உள்ள அடிமையாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ் எனக்கு இவ்வளவு உயர்வை தந்திருக்கின்ற பொழுது அதற்கு தகுதியானவனாக நான் ஆக வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பணிவை வெளிப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு நான் வெளிப்படுத்தணும். அதே போல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மிஅராஜிற்கு அழைத்து சென்ற அந்த உயர்வான நிகழ்வை சொல்லும் பொழுது தன்னுடைய நபியை என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லவில்லை, தன்னுடைய அபுதை அல்லாஹ் அழைத்து சென்றான், தன்னுடைய அடிமையை என்று ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அந்த இடத்துல அபுது என்ற வார்த்தையை சொல்வதுதான் அவர்களுக்கு பெருமை. கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சந்திப்பதற்கு ஒரு மனிதர் வந்தார். உலகத்தில் உள்ள மற்ற அரசர்களைப் போல நினைத்து கொண்டு அப்படி நடுங்கி பயந்து கொண்டே வந்தார். ஸல்லல்லாஹு அவரை பார்த்து சொன்னார்கள், பயப்படாதீங்க, இன்னி லஸ்து பிமலிக், நான் ஒரு அரசன்லாம் இல்லை, ஒரு காய்ந்த ரொட்டி துண்டை சாப்பிட்ட ஒரு பெண்ணின் மகன் தான் நான், என்னை பார்த்து இப்படி பயப்படாதீங்க, நான் சாதாரணமான ஒரு மனுஷன்தான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு சபையிலே அமர்ந்திருந்தால் அவர்களை பார்ப்பதற்கு வரக்கூடியவர்கள் யார் உங்களிலே முஹம்மத் என்று கேட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை வைத்துக்கொண்டு பார்த்த உடனே இவர் தான் உங்களுக்கு தலைவர் அப்படின்னு சுட்டி காட்டுற மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை எப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி உருவாக்கல. சாப்பிட்டால் எப்படி சாப்பிடுவார்கள்? சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு அடிமை சாப்பிடுவதை போன்று சாப்பிடுவார்கள். எப்படி தூங்குவார்கள்? ஒரு அடிமை உறங்குவதை போன்று உறங்குவார்கள். சுன்னத்தான அந்த உறங்கக்கூடிய முறை இருக்க, அப்படி படுத்து பாருங்க, அது எப்படி இருக்கும்? ஒரு அரசர் தூங்குற மாதிரியா இருக்கும். அப்படியே வலது கன்னத்தில் கையை வச்சு காலை மடக்கி அப்படி படுத்து தூங்கினா பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு அடிமை உறங்குவதை போன்று. நபி அவர்கள் சாப்பிட்டால் அடிமையைப் போல, உறங்கினால் அடிமையைப் போல வாழ்க்கை முழுக்க தன்னுடைய அப்தியத்தை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் எப்பேற்பட்ட அந்தஸ்தை கொடுத்தான்னு சொன்னால், வரஃபஅனா லக திக்ரக, அவருடைய புகழை அல்லாஹ் தஆலா மிக அதிகமாக உயர்த்தி விட்டான். தன்னிடத்திலேயே அழைத்து நேரடியாக அல்லாஹ் அவங்கள்ட்ட பேசினான். எனவே அந்த மண்ணுடைய தன்மை, முதல் தன்மை பணிவு. அந்த பணிவு மனிதனிடத்திலே வர வேண்டும். இரண்டாவது விஷயம், மண்ணிட்ட அல்லாஹ் என்ன ஒரு நல்ல தன்மை வச்சிருக்கிறான்னா, அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நீங்கள் ஒரு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அது என்ன செய்யும்? அப்படியே உள் வாங்கிக்கும். எதை நீங்கள் போட்டாலும் உள்ளே வாங்கிக்கும். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒரு முஃமின் எப்படி இருக்கணும்னு சொன்னால், நல்ல விஷயம் அது யார் சொன்னாலும் அதை ஏற்று நடக்கக்கூடியவராக, அதை கேட்கக்கூடிய தன்மை உள்ளவராக இருக்கணும். இன்றைக்கி அட்வைஸ் பண்ணுறதே இன்றைக்கி உள்ள இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிடிக்கவே இல்லை. அட்வைஸே பண்ணக்கூடாது, யாரும் எனக்கு எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். கண்ணியத்துக்குரிய, இது ரொம்ப மோசமான அபாயகரமான ஒரு தன்மை. ஒரு நல்ல முஃமின் என்பவன் நல்ல வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நன்மை செய்ய நாடினால் அவனுக்கு என்ன தௌஃபீக் கொடுப்பானா, லஅஸ்மஅஹும், கேட்க வைப்பான் அப்படின்னு சொல்கிறான். நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் தருவான். அந்த கேட்கக்கூடிய தன்மை வருவது என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு தௌஃபீக். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக ஆன பிறகு அவர்கள் பேசிய முதல் பயான், அந்த முதல் ஹுத்பாவில் பயானில் சொன்னார்கள், மக்களே, எனக்கு இந்த பொறுப்பை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, நான் சரியாக நடந்தால் எனக்கு நீங்கள் உதவியாக இருங்கள், நான் ஏதாவது தவறு செஞ்சேன்னா நீங்கள் என்னை சரியாக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட ஏதாவது தப்பை பார்த்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுங்க. யார் சொன்னது? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். என்கிட்ட தப்பை பார்த்தா அப்படி மௌனமாக இருக்காதீங்க, கரெக்ட் பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒருவர் சொன்னார், இத்தகில்லாஹ யா உமர், உமரே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். பக்கத்தில் உள்ளவங்களாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நீதிக்கு ஒரு உமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீதம் என்று சொன்னாலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவால் எவ்வளோ சுபச்செய்திகளை பெற்ற ஒரு சஹாபி, அவங்கள பார்த்து அல்லாஹ்வை பயந்துக்கோன்னு இவர் சொல்கிறாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவரை கடிந்து கொள்ளாதீர்கள். இப்படி சொல்லக்கூடிய மக்கள் இருக்கும் வரை தான் நம்ம கரெக்டாக இருப்போம். நமக்கு கீழே உள்ள மக்கள் நம்மளை இப்படி சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு முறை அவர்கள் பயானில் சொன்னார்கள், பெண்கள்லாம் மகர் ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அளவுக்கு அதிகமாக மகர் கேட்குறாங்க. எனவே ஒரு குறிப்பிட்ட அளவு நிர்ணயம் செய்து இதுக்கு மேலே மகர் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே ஒரு பெண்மணி ஏஞ்சி சொன்னாங்க, இந்த அதிகாரம்லாம் உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நிசால என்ன சொல்கிறான், ஒரு மலை அளவுக்கு தங்க குவியலையே மகராக நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் திரும்ப உங்கள் மனைவிட்டு கேட்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறானே. அப்போ ஒரு குவியல் அளவுக்கு கூட மகரை கொடுக்கலாம் அப்படின்றதான் அல்லாஹ் சொல்கிறான். எனவே நீங்கள் எப்படி நிர்ணயிப்பீர்கள் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய ஹலீஃபா, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்லலான்னு சொன்னாங்க. நான் எப்போ இந்த விஷயத்தை அவங்க சுட்டி காட்டினாங்களோ உடனடியாக சொன்னாங்க, இந்த கிழவி மட்டும் இல்லை என்றால் நான் நாசமாகி இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டான நேரத்தில் எனக்கு இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்களே. அப்போ எவ்வளோ பெரிய ஹலீஃபாவாக இருந்தாலும் சாதாரண ஒரு மக்கள் அதை சரி பண்ணும்போது, நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது அதை கேட்கக்கூடிய தன்மை மேன்மக்களிடத்திலே இருந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திற்காக சென்ற பொழுது ஃபஸ்ட்டு ஒரு இடத்த செலக்ட் பண்ணாங்க, இந்த இடத்துல நம்ம இறங்கலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்டாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல யுத்தம் சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருந்துச்சு அவங்களுக்கு. யார் ரசூலல்லாஹ் இந்த முடிவு எடுத்திருக்கீங்களே, இது உங்களுடைய முடிவா இல்லை வஹீயின் அடிப்படையில் முடிவு எடுத்தீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு சொன்னானா இல்லை நீங்களாக எடுத்த முடிவா? ஸல்லல்லாஹு சொன்னால் நானாக தான் இந்த முடிவு எடுத்தேன். அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, அப்படின்னா இந்த இடம் வேணான்னு சொன்னாங்க. அப்படின்னா இந்த இடம் யுத்தம் செய்வதற்கு தங்குவதற்கு உகந்த இடம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு வேறு இடத்த செலக்ட் பண்ணாங்க. அது யுத்தத்துடைய வெற்றிக்கு மிக முக்கியமான பங்கு வகித்ததாக வரலாற்றில் நாம் பார்க்குறோம். அதே போல் ஹந்தக் யுத்தத்தின் போது அகழ் தோன்றக்கூடிய அந்த ஆலோசனையை சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் கொடுத்தாங்க. அந்த ஆலோசனையை சொல்லலாம், நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறேன், நேரடியாக எனக்கு வஹி வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லலை. சொன்ன அந்த அபிப்பிராயத்தை ஏற்று அதை செயல்படுத்தினார்கள். அல்லாஹ் வெற்றியும் கொடுத்தான். அதே போல் சுல்ஹே ஹுதைபியாவின் போது உம்ராவுக்காக ஸல்லல்லாஹு போனாங்க. ஹிஜ்ரி 6 காஃபிர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். சஹாபாக்கள்லாம் பல வருஷம் மக்கா விட்டு பிரிஞ்சு திரும்ப உம்ராவுக்கு போகிறோன்னு ஆசையாக எஹ்ராம் அணிஞ்சு வந்துட்டாங்க. சஹாபாக்கள்லாம் போர் செஞ்சாவது எப்படியாவது உம்ரா செஞ்சே ஆகணுன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இல்லை, இப்போ இந்த வருஷம் நம்ம உம்ரா செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னால் சஹாபாக்களுக்கு உடனடியாக அதை ஏற்க முடியல. அப்போ அவருடைய மனைவி தான் அட்வைஸ் கொடுத்தாங்க, நான் என்ன செய்கிறது? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க, இஹ்ராமை விட்டு கலைந்து முடியை எடுத்து இஹ்ராம் விட்டு வெளியே வந்துருங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களாம் அதை செஞ்சுருவாங்க. அப்படி மனைவி கொடுத்த அட்வைஸ் தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அதை கேட்டு அப்படி செயல்படுத்தினார்கள். அதே போன்று சஹாபாக்களும் இஹ்ராமிலிருந்து வெளியாயிட்டாங்க. அப்போ இவ்வளோ பெரிய நபியாக இருந்தும் கூட நல்ல விஷயங்களை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக நான் சொல்கிறேன், அதிகமாக நல்ல விஷயங்களை கேட்கணும். எந்த வார்த்தையில் அல்லாஹ் ஹிதாயத்தை வச்சுருக்கான்னு நமக்கு தெரியாது. கடைசி நேரத்தில் ஜும்மாவுக்கு வந்துட்டு முதலாளாக வெளியே போகிறது ரொம்ப நம்ம வெற்றியாளர்கள் நம்ம நினச்சிக்கிறோம். ஏதாவது அத்தியாவசியமான தேவை இருந்தால் பரவாயில்ல, இதையே ஒரு வழக்கமாக ஆக்கிக் கொள்வது, கடைசியில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக வெளியே போகிறது. இப்போ இது நம்ம அல்லாஹ் தஆலா ரஹமத்தை விட்டு நம்மளை தூரமாக்கி இருக்கான்றதுக்கான அடையாளம் தான். நம்ம ரொம்ப உஷாராக செயல்பட்டுட்டோம் அப்படின்றதுக்கான அடையாளம் இல்லை. வாரத்தில் ஒரு முறையாவது குர்ஆனுடைய ஹதீஸுடைய அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது நம்முடைய கல்விலே இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை அதிகமாக நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த தன்மை மண்ணில் இருக்குது. எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை அந்த தன்மையை மண்ணில் வச்சிருக்கிறான். எனவே தான் மனிதனை அல்லாஹ் தஆலா அந்த மண்ணில் இருந்து படைத்தான். இப்படி ஏராளமான நற்பண்புகளை அல்லாஹ் அதில் வைத்திருக்கிறான். அதே போல் மண்ணுடைய இன்னொரு பியூட்டி நல்ல தன்மை என்னன்னு சொன்னால், நீங்கள் அதுக்கு கெட்டது செஞ்சால் கூட அது உங்களுக்கு நல்லது செய்யும். இப்போ மரங்களுக்கு உரம் போடுறாங்களே, உரம் என்ன போடுறாங்க, அந்த உரத்துடைய நாத்தம் எப்படி இருக்கும், மண் புழு அது இது இதெல்லாம் உரமாக போடுறாங்க. அதை வாங்கிக்கிட்டு அது திரும்ப நமக்கு துர்வாடை அசிங்கத்தை திரும்ப தரலை, அற்புதமான உணவுகளை நமக்கு தருகிறது. அப்போ ஒரு நல்ல முஃமின் என்பவன், எனக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்வேன், நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் நான் கெட்டவனாக தான் இருப்பேன், இவன் நல்ல மனிதன் அல்ல. நமக்கு கெட்டதே செய்தாலும் நீங்கள் நல்லது செய்யுங்கள். வாஹ்சின் இலாமன் அஸா இலைக், உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். இந்த தன்மை அல்லாஹ் மண்ணில் வச்சிருக்கிறான். இந்த தன்மை மனிதனிடத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மண்ணில் இருந்து படைத்தான். இப்படி ஏராளமான தன்மைகளை அல்லாஹ் மண்ணில் வைத்து அந்த மண்ணில் இருந்து மனிதனை படைத்து இவன் தான் சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த தன்மைகளுக்கு முரணான வாழ்க்கையை நம்ம யாரெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்களோ அவங்க அந்த கண்ணியத்தை இழந்து விடுவார்கள். யாரெல்லாம் இதற்கு மாற்றமான நிலையில் இருப்பார்களோ அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து விடுவான். எனவே நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்மை படைத்தானோ அந்த தன்மைகளை நற்பண்புகளை நம்மிடத்திலே நாம் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்த மனிதர்களாக நாம் இருக்க முடியும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நல்ல நற்பண்புகளை நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.